ஒரு கேர்ளா ஃபேமிலி சைடு இருந்தும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சைடுல இருந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ரெண்டுல இருக்கும். நானும் சரி, என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, நாங்க இவங்க பெரிய ஆளு இவங்க சின்ன ஆளு அந்த மாதிரி பிரிச்சு பார்த்தது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஸ்வேதா அண்ணா என்ன கேட்காதீங்கன்னா உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ஃபேமிலி மேன். ஃபேமிலி அவ்வளோ சிங்கிள் தாங்க. சொன்னா சிங்கிள் சைல்ட்னா எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப ஒரு டைம் வெளியில போகும்போது கூட போலீஸ் காரோடைய டிக்கிய திறந்துட்டேன். அவதான் திட்டுவாங்க, என் ஃப்ரெண்டு திட்டுவாங்க. எனக்காக அவதான் திட்டுவாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி மைனாஸ் vlogs. இது உங்கள் ஷோ மக்கள் சாய்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை சிட்டி சென்டருக்கு வெளியே இருக்கோம். நம்ம ஜென்ரேஷனில் 2 ரிலேஷன்ஷிப்பை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஃபேமிலி. இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் எதுக்கு பீப்புள்ஸ் இம்பார்ட்டன்ட் தராங்கன்னு பார்க்கலாம். உள்ள போய் பார்க்கலாம். அப்படியே அங்க போலாம், அப்படி பின்னாடியே வா. பங்கு அந்த சைடு, பங்கு அந்த சைடு இருக்கு. பாதை இந்த பக்கம் இருக்கு தலைவரே. ஹாய் கைஸ், இப்போ பீப்புள்ஸ் தான் தேடிட்டு இருக்கோம். யார் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண பார்க்கலாம் வாங்க. உங்க நேம்? ஹரிணி. ஹாய் கைஸ், ஹரிணி ஒருத்தர் வந்திருக்காங்க. ஹாய். ஹாய். ஸோ இந்த ஜென்ரேஷன்ல ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமலே இருக்க முடியாது, ஃபேமிலி இல்லாமலே இருக்க முடியாது. ஒரு கேர்ளா ஃபேமிலி சைடு இருந்தும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சைடுல இருந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ரெண்டுல இருக்கும். மோஸ்ட்லி காலேஜ் ஃபுல்லா அரௌண்டிங் ஃபுல்லாவே நம்மள சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. வீட்டுல ஃபேமிலிஸ் இருப்பாங்க. 2 பேர் சப்போர்ட்டும் நம்மளுக்கு முக்கியமா தேவை இல்லையா? இதுல உங்களுக்கு எது பெட்டர்னு ஃபீல் ஆயிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி? இல்ல, எனக்கு பெட்டர்னா ரெண்டுமே பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பிளேஸ்ல இருந்து எனக்கு காப்பாத்திருக்காங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியும் அப்படியே தான். 2 பேருமே எனக்கு நான் காமனா வச்சிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய், நான் நேம் சரத்குமார். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவீங்களா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தருவீங்களா? ஆக்சுவலா உங்களை பார்த்தாலே தெரியுது ஃபேமிலி மேன். ஸோ இருந்தா உங்க லைஃப்ல நீங்க தாண்டி வந்திருப்பீங்களா, ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். ஆனா ரெண்டுமே முக்கியம் தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அது எதனால அப்படின்னா, நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு இந்த நம்மளுடைய லைஃப்ல செஞ்சானுங்க. ஆனா லாஸ்ட் வரைக்கும் வர்றது பாத்தீங்கன்னா ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும். இந்த 2 இதுவுமே லைஃப் லாங் நமக்கு வரும். ஆக்சுவலா நீங்க போத் ரிலேஷன் சொல்றீங்க. கண்டிப்பா போத் ரிலேஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா சில சூழ்நிலையில் நம்ம கூட நிக்கிறதுக்கு, கை கொடுக்கறதுக்கு, நம்ம மனசுல இருந்து சில விஷயங்களை பேசுறதுக்கு கூட ஒரு நட்பு தேவைப்படும். கண்டிப்பா ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெயினான ரிலேஷன்ஷிப் தான். இப்ப நீங்க இத்தனை இயர் கலந்து வந்திருக்கீங்களா? சோ இதுல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றீங்களா 50%? இதுல இம்பார்ட்டன்டா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. நான் எப்படி சொல்லலாம்னா, என்னை சுத்தி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நானும் சரி, என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, நாங்க இவங்க பெரிய ஆளு இவங்க சின்ன ஆளு அந்த மாதிரி பிரிச்சு பார்த்தது கிடையாது. எல்லாத்துலயுமே ஷேரிங் தான். சாப்பிட்றதுல இருந்து, ட்ரெஸ் போடுறதுல இருந்து, பர்சனல் மேட்டரா இருந்தாலும் சரி, இல்ல அழுகிறதா இருந்தா கூட சரி, நீ அழுதுட்டியா மச்சா, நான் அழுத்துறேன் தான், உன் கஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டீம் தான் எங்களுக்கு. ஆக்சுவலி நான் திருவான்மியூர் ஈஸியா தான் எங்களுக்கு. ஸோ எங்களுடைய டீமே பெரிய டீம். இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு நிக்கிறேன், இந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கேன். ஸோ நான் கார் வச்சிருக்கேன், ஃபேமிலியோட எப்பவுமே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமா அவங்க தான். ஏன்னா என்ன மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் எடுத்துக்கிட்டா நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நான் நடந்துக்கிறது, நான் பேசுறது, நான் பண்ற ட்ரெஸ்ஸிங்ல இருந்து, ஃபேமிலியை கேரிங்கா பாத்துக்கிறேன்னா கூட அதுவும் அவங்க எனக்கு டீச் பண்ணதுதான். ஸோ அதனால நீங்க போத்துன்னு சொல்றீங்க. கண்டிப்பா நான் இல்ல, நிறைய பேர் சொல்லலாம் ஃபேமிலி ஒரு சைடு இருக்கலாம்,
இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட்லாம் சில பேர் சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நானே உங்களை பெஸ்ட் ஒண்ணு கேட்கறேன். என்னன்னா இப்போ நமக்கு 2 பேர் இருக்காங்க. சில விஷயங்கள் நம்ம ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியாது. சில விஷயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓப்பனா சொல்லலாம். நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சில விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. அதை நம்ம ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியும். இந்த கட்டாயம் கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். ஆக்சுவலா ஒய்ஃபை ஃப்ரெண்டா பாக்குறீங்க. கண்டிப்பா. ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான். நாங்க ஒன்னா தான் படிச்சோம். லவ் மேரேஜ்லாம் இருந்தது. அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு ஒய்ஃபா வந்தாங்க. ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லவ் இருந்துச்சு. இப்ப மேரேஜ் ஆகி ஒய்ஃப் ஆயிட்டாங்க. ஸோ எனக்கு என்னுடைய ஒய்ஃபும் ஒரு சைட்ல படம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு சைடு படம். நான் ரெண்டுமே எப்பவுமே போத்தா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. ஹாய் என் பேர் நிஷா. நிஷா, உங்க பேர் ஸ்வேதா. ஸோ இந்த ஜென்ரேஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஸ்வேதா? அண்ணா என்ன கேட்காதீங்கன்னா, அண்ணா என்ன கேட்காதீங்கன்னா, அண்ணா என்ன கேட்காதீங்கன்னா. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். சரி நீங்க சொல்லுங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதனால ஃபேமிலி இல்ல? தெரியல. சரி எதனால ஃப்ரெண்ட்ஸ்? பிடிக்கும் பிடிக்கும். ஹாய், நான் உங்க நேம் ஊருக்கர். ஸோ இந்த ஜென்ரேஷன்ல நீங்க ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் தருவீங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் தருவீங்களா? ஃபேமிலியும் முக்கியம் தான். ஆக்சுவலா உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ஃபேமிலி மேன். ஃபிளாஷ்பேக். ஆக்சுவலா உங்களை பார்த்தாலே தெரியுது ஃபேமிலி மேன். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ஃபேமிலி மேன். ஃபேமிலி அவ்வளவு சிங்கிள் தாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இல்ல ஃபேமிலி முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கூடவே இருந்துட்டாங்க. நம்ம ஃபேமிலி கிட்ட வந்து ஷேர் பண்ணாத விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். அதே மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னாவா இருக்கணும். அந்த மாதிரி ஃபேமிலி முக்கியம், ஃப்ரெண்ட்ஸும் முக்கியம். உங்களுக்கு மேஜரா ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்களா முக்கியமா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மேஜரா எத்தனை பர்சன்ட்? இப்போதைக்கு வந்து ஃபேமிலி தான் முக்கியம். ஆனா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டு கொடுக்க கூடாது. ஃபேமிலி முக்கியம், ஃபேமிலியை விட்டு நம்ம வெளியே வர முடியாது. அதனால அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா மெயினா வந்து ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஆனா அவங்க எப்ப கூட நம்ம வந்து ஒரு இதுவா இருக்கணும், போற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு நீங்க சொல்றீங்களா ஃபேமிலில 50% சொல்றீங்களா, ஃப்ரெண்ட்ஸ்ல? ஆமா. சோ ஃப்ரெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன 50%? உங்களுக்கு என்ன அப்படி லைஃப்ல நடந்திருக்கு? எல்லாமே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சப்போஸ் வந்து நான் ஏதாவது ப்ராப்ளம்னா வந்து கேட்பாங்க. நான் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஒரு ஆஃப்டர் ஒரு லஞ்ச் சார் கூட என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. நான் இல்லாம டீம்ல இருக்காது. ஒரு டூர் ஷெட்யூல் பண்ண கூட நான் வரலாம், டூரை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவங்க என்னை விட்டுட்டு எந்த டூருக்குமே போக மாட்டாங்க. நான் வரலன்னா எனக்கு ரொம்ப கம்பல் பண்ணி ஒண்ணு லாஸ்ட் வீக் கூட நாங்க தடா ஃபால்ஸ் போய் குளிக்கலாம்னு பிளான் பண்ணோம். நான் ஒருத்தன் வராதனால, நான் மூணார் போயிட்டேன் வந்து வராதனால அந்த பிளானே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால ஃப்ரெண்டு வசரப்போம். சோ நீங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு 50-50%, ரெண்டு கண்ணு மாதிரி அவ்வளவுதான். யா, ஓகே, தேங்க்யூ. ஹாய் தம்பிங்களா, உங்க நேம் எல்லாம் சொல்லுங்க. என் பேர் சாய் யோசனா. சாய். பேர் புவனேஷ் குமார். உங்க பேரா? என் பேர் கௌசிக். சோ என்னடா ரேணி குண்டா மாதிரி பாக்குறாங்க, மண்டைய பாடுறா. சோ இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இல்ல ஃப்ரெண்ட்ஸா? சோ உங்களுக்கு எதுன்னு சொல்லுங்க. ஐ மீன் ஃபேமிலி முக்கியமா, ஃப்ரெண்டு முக்கியமா? ஃபேமிலி. ஃபேமிலி. நீடா? எனக்கும் ஃபேமிலி தான். எதனால ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? சோ ஏதாச்சும் ஏதாவது மாட்டி விட்டுருவானுங்களா ஸ்கூல்ல பண்ணா, அப்படி ஏதாச்சும் நடந்திருக்கா? இப்போ உன்னோட இதுல இது நடந்திருக்கு, உன்னோட இதுல லைஃப்ல அவங்க எப்பவுமே நம்ம கூட வர மாட்டாங்க. அம்மா அப்பா தான். நான் சொல்ல போனா எல்லாரும் மாட்டி விட்டுனே இருப்பாங்க. அதனால நான் இப்போ நிறைய பட்டிருக்கேன் ஸ்கூல்ல. ஹாய் அக்கா, உங்க நேம்? பவித்ரா. பவித்ரா. உங்க நேம்? பவித்ரா. இப்ப இருக்க கரண்ட் ஜென்ரேஷன்ல ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணீங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். சோ இண்டிவிஜுவலா சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு ஃபேமிலி இல்ல? ஃபேமிலி இல்லன்னு சொல்ல முடியாது. பட் எல்லா தாட்ஸுமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே புரியும். சோ ஆப்வியஸா ஃப்ரெண்ட்ஸ். நீங்க? நான் சிங்கிள் சைல்டுங்க. எனக்கு பெருசா ஃபேமிலி எதுவுமே கிடையாது. எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் காலேஜ்ல இருந்து. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எதிர்பார்க்க முடியாது, ஃபேமிலி கிட்ட எதிர்பார்க்க முடியாது. பெருசா எனக்கு ஃபேமிலியும் கிடையாது. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேமிலியே. அப்போ ஃபேமிலி வெளிய பட்டிருக்கீங்களா? டைரக்டா பட முடியாது, இன்டைரக்டா பட்டிருக்கீங்க. பின்னாடி பேக் பாஸ் பண்ணிடுறேன் பயங்கரமா. சோ ஃப்ரெண்ட்ஸ் போத் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்றீங்க. எதனால ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றீங்க?
இப்போ என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு டக்குன்னு சொல்லிடுவேன், ஷேர் பண்ணிடுவேன். ஒரு ஹெல்ப்னா கூட கேட்டுருவேன், அவன் என்கிட்ட கேட்டுருவா. இதை நான் ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ இல்ல ஃபேமிலி கிட்டயோ சொன்னா அங்க வந்து எனக்கு ரேட்டிங் போகும். இதனாலதான் இப்படி ஹெல்ப் பண்ண எந்த கையும் வராது நம்மளுக்கு. அது வெறும் காசிப்பிக்கு மட்டும்தான் அவங்க. சொல்ல போனா எனக்கும் அப்படிதான், சிங்கிள் சைல்ட் தான். சேம் அதேதான், அந்த மாதிரி போகும். ஆக்சுவலா நீங்க சிங்கிள் சைல்டுன்னு சொல்றீங்க, அப்ப வீட்டுல நல்லா பாத்துருப்பாங்க 2 பேரும். நல்லா பாத்துக்கிறாங்க, அது பாத்துக்கலன்னு சொல்ல மாட்டோம். யார் சொன்னா சிங்கிள் சைல்ட்னா எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப செல்ல ஆக்சுவலா நான் வந்து வீட்டுல 2 பேரு, நானு அண்ணன். சோ சிங்கிள் சைல்டு வளர்த்து இருந்திருந்தா நல்லா பாத்துப்போம் எனக்கு ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா உங்க அண்ணனுக்கு ரொம்ப இருப்பாங்க, இல்ல உங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. 2 பேருக்கும் அட்லீஸ்ட் ஷேர் ஒரு 100 ரூபாய் பக்கம், ஒரு 100 பக்கம் வாங்கினா 50 ஷேர் பண்ணிப்பீங்க. எங்களுக்கு அது எதுக்குமே வழி கிடையாது. நாங்களே அடி வாங்கிக்கணும், நாங்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் எங்க மேலேயே இருக்கும். சோ ஃபேமிலியோட சினிப்பும் எங்க மேலதான் இருக்கும். ஓவர் ப்ரொடெக்டடாவும் இருப்போம் சில டைம். இங்க லவ் பண்றாங்கன்னா எப்ப வர ஃபோன் கால்ஸ். யா, ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் பண்ணீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற மெமரிஸ் ஏதாச்சும் இருக்குல்ல, கொஞ்சம் முக்கியமான மெமரி ஏதாச்சும், அது நான் சொல்றேன் மறக்க முடியாது. நாங்க காலேஜ் அந்த டேஸ் எதுவுமே எங்களால மறக்க முடியாது. அந்த 3 வருஷம் ஒரு டேயுமே நாங்க வந்து பெருசா படிக்கல. நிறைய மெமரிஸ் இருக்கு, அதனால இப்ப சொன்ன நல்லா இருக்காது. இருக்காங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ப்ரோ, நேம் என்ன? கிஷோர் குமார். ஸோ இந்த ஜென்ரேஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ், எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன் ஃபேமிலி இல்ல? இல்லை ப்ரோ, ஃபேமிலினா ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு சொந்தனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முன்னாடி அப்படியே ஃபேமிலியா ஒரே அட்டியா இருந்து ஜாலி பண்ணிருக்கீங்க. ஸோ ஏதாவது பிரச்சனைனா கூட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு மறக்க முடியாத சம்திங் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருக்கு, அதை பத்தி ஏதாச்சும் சொல்றேன். டோனர் கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. சும்மா கடைக்கு போனோம் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் முக்கியமான விஷயம் இருக்குல்ல, இதை மறக்கவே முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இது நடந்திருக்காது. ஸோ அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மேபி எப்படி சொல்றீங்கன்னா லவ்வா இருக்கலாம், ஐ மீன் ஃப்ரெண்டுனால லவ்ஸா இருக்கலாம். பப்ளிக் எக்ஸாம்ல ஃப்ரெண்டா தான் நான் பாஸ் ஆனேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்டு நிறைய ஸ்கூல்ல சம இதுவா. How is it possible? Sir, how do I know, sir? Yeah, you're right. How do you know? Yeah. உங்களுக்கு எப்படி தெரியும்? Yes. நீங்களா எக்ஸாம் எழுதுறீங்க? Sir. ஹாய் ப்ரோ, நேம் அசோக். ஹாய் அசோக். உங்க லைஃப்ல 2 ரிலேஷன்ஷிப் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க, ஒன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேட்டீங்கன்னா வந்து ஃபேமிலி தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஆஸ் பர் என்ன பத்தி நான் சொல்லிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ க்ளோஸா நான் இருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நீங்க எதனால ஃபேமிலி சூஸ் பண்ணிருக்கீங்க? ஐ மீன் ஏன்னா எல்லாமே பண்றது எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கடையா பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பட்டிருக்கீங்க லைஃப்ல? பட்டது இல்ல, எனக்கு நான் அந்த அளவுக்கு யாரையும் கூட க்ளோஸ் ஆகும். எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லிட்டு ஒன்று வச்சுப்பேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு 2-3 பேர் தான் இருப்பேன். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நேம்? ஹாய், ஐ எம் விஷாலி. உங்க நேம்? மிஸ்பா. மிஸ்பா. நம்ம இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஐ மீன் ஆக்சுவலா ஒரு எக்ஸ்ட்ரீமாலாம் சொல்ல முடியாது, ரெண்டுலயுமே பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். நீங்க? நான் ஃபேமிலி தான். ஃபேமிலி தான். சோ எதனால ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு சண்டை போடுவோம், சேருவோம், அது வந்து இருக்கும். இருந்தாலும் ஃபேமிலி தானே லாஸ்ட் வரையுமே இருப்பாங்க. சரி, எனக்கு ஒரு டவுட், ஃபேமிலி கூட இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வருவோம். பார்த்து விட்டுட்டு போய் பாருங்க. விட்டுதான் போக மாட்டாங்க. இருந்தாலும் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு லாங் டேர்ம் போது ஃபேமிலி ஷார்ட் டேர்ம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபேமிலின்னு சொல்லிருந்தீங்க, நீங்க எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைடுல இருக்கீங்க? ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ்னா நம்ம ஃபேமிலியில ஷேர் பண்ணாத விஷயம் கூட நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம், நல்லா புரிஞ்சுப்பாங்க நம்மள. ஃபேமிலி அது ஜென்ரேஷன் கேப் அதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதது கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு நல்ல எமோஷனல் சப்போர்ட், என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா நல்லா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்களா, ஏதாச்சும் மறக்க முடியாத மெமரிஸ் இருக்குல்ல, ஏதாச்சும் பர்டிகுலரா? ஸோ அதை பத்தி ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்க. நான் எது தப்பு பண்ணாலும் என் ஃப்ரெண்டு தான் திட்டு வாங்குவோம், அடி வாங்குவோம். வீட்டுல அவங்க பேர் சொல்லி போட்டு கொடுத்துருங்க? வீட்டுல எல்லாம் இல்ல, இங்க ஒரு டைம் வெளியில போகும்போது கூட போலீஸ் காரோடைய டிக்கிய திறந்துட்டேன், அவதான் திட்டுவாங்க, என் ஃப்ரெண்டு தான் திட்டுவாங்க. எனக்காக அவதான் திட்டுவாங்க. இப்ப ரீசெண்டா கூட நிறைய பண்ணிருக்கேன், அவதான் திட்டுவாங்க எல்லாத்துக்கும். உங்க சைடு? ஸோ எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறதுனா அது ஜாலி தான், வெளியே போறது. பட் ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும்னா நான் கொஞ்சம் ஷை டைப் அந்த மாதிரி. எனக்கு பேசணும்னு அதான் எனக்கு பேசணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன். பட் என் ஃப்ரெண்டை என்கரேஜ் பண்ணி ஒரு டைம் எனக்கு ஹாஸ்டல் வந்து கம்பேரிங் பண்ண வச்சா ஹாஸ்டல் டேக்கு. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணேன். யா. ஓகே, தேங்க்யூ.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை வைத்தே கிடப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இப்போ இந்த வீடியோட எதுக்கு வந்தாச்சு, ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. உங்க சப்போர்ட் ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பை, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். அடுத்த வாரம் என்ன படம் நான் போட போறேன்? பாஜா படம். அது யாரும் இல்ல, ரகுவர. இதுல யாரு? ரகுவர. அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு.